யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். யாருமே இந்த ஆலயத்துக்கு உதவி பண்ணலைங்க. ரொம்ப சிரமத்தில் தான் நம்ம ஆஞ்சநேயர் கோவிலோட பிரதிஷ்டை விழா நடந்துச்சு. யாரும் உதவி பண்ணலனாலும் சிறப்பான முறையில் நம்ம பிரதிஷ்டை விழாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக பண்ணணும். பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துருந்தோம் அன்றைக்கி. வடை பாயசம் சாம்பார் சாதம் எல்லாம் போட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ராத்திரி சுவாமி புறப்பாடு நடந்துச்சு. ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. இந்த புண்ணிய காரியத்தில் ஒரு சில பேர் உதவி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம 1 ஜனவரி 1 வந்து நம்ம இந்த இடத்துல வந்து புல் பூண்டெல்லாம் செத்திட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஷெட்டு போடணும், சுவாமி எங்கே கொண்டுட்டு வரணும், அந்த ஊரில் ஒரு 10 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விரைவில் அந்த இடத்துல புல் பூண்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஷெட்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆவுடையார் பாகம்லாம் உடஞ்சிருக்கு. நந்திய பெருமான் சிலை இல்லை, அதையும் வாங்கணும். இந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து உள்ளார போகணும். அவளிவநல்லூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காருங்க. அது கூடிய விரைவில் திருப்பணி தொடங்குறதுக்கும் இந்த இடத்துல ஷெட்டு போகிறதுக்கும் அந்த உடைந்து போனால் ஆவுடையார் பிரம்மபாகம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட நந்திய பெருமான் சிலையில் அது வாங்குறது உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணுங்கன்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம்ம திருச்சிட்டோம்.